சுதேசி ஸ்டீம் நூல் அறிமுக கருத்தரங்கு. தமிழ் பெருஞ்சொல் வ.உ.சி. தனி பெருஞ்சொல் வ.உ.சி. தமிழ் பெருஞ்சொல் வ.உ.சி. தனி பெருஞ்சொல் வ.உ.சி. தமிழ் மகனவன் சிதம்பர சிவன் தடையுடைத்தவன் படை அமைத்தவன். தமிழ் மகனவன் சிதம்பர சிவன் தடை உடைத்தவன் படை அமை. வ.உ.சி. அவர்களுடைய படத்தை திறந்துவிட்ட கே. சிவசுந்தரன் அவர்களே, வீர வணக்கம், வீர வணக்கம். தியாக வேங்கை வ.உ.சி.க்கு வீர வணக்கம், வீர வணக்கம். நினைவில் ஏந்துவோம், நினைவில் ஏந்துவோம். வ.உ.சி.யின் உன்னத தியாகத்தை நினைவில் ஏந்துவோம், நினைவில் ஏந்துவோம். பாதுகாப்போம், பாதுகாப்போம். வ.உ.சி. பெற்று தந்த சுதந்திரத்தை பாதுகாப்போம், பாதுகாப்போம். உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம். வ.உ.சி.யின் மகத்தான லட்சியங்களை உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம். வாழ்க, வாழ்க, வாழ்கவே வ.உ.சி.யின் அழியா புகழ். வாழ்க, வாழ்க, வாழ்கவே. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சுதேசி ஸ்டீம் என்கின்ற நூலினுடைய ஆசிரியர் தோழர் ஆயிரா வெங்கடாச்சலபதி அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் நான் வரவேற்று வருகிறேன். அந்த விதத்திலே இந்த நூல் குறித்து ஐயா கணக்குறிச்சி அவர்கள் என்னை பேச வேண்டும் என்று சொன்னபோது நான் மிகவும் தயங்கினேன். ஏனென்றால் இந்த நூலாசிரியர் ஆயிரா வெங்கடாச்சலபதி அவர்களை நான் நேரில் சந்திப்பது இதுதான் முதல் முறை என்றாலும் கூட அவருடைய நூல்கள் சிலவற்றையும் அங்கங்கே பத்திரிகையில், குறிப்பாக இந்த ஹிந்துவில் அவர் எழுதிய கட்டுரைகளையும், சில நூல்களுக்கு அவர் அளித்திருக்கிற அணிந்துரைகளையும் நான் படித்து மகிழ்ந்து, என்றாவது ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு பேரறிஞரை சந்திப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிட்டுமா என்கின்ற நேரத்தில் கணக்குறிச்சி அவர்கள் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நான் தவிர்க்கவே நினைத்தேன். ஒரு பக்கம் எழுத்தாளர் அவர்களை சந்திக்கிற ஒரு ஏக்கம் எனக்கு மேலிட்டிருந்தாலும் கூட இந்த 40 ஆண்டு கால உழைப்பை கொண்டு எழுதப்பட்டிருக்கிற இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று கடலை நமக்கு சந்திப்பதற்கு என்ன ஒரு தகுதி இருக்கிறது என்ற யோசனையினால் நான் தவிர்க்கவே நான் நினைத்தேன். ஆனால் ஒரு பக்கம் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று மனதினுடைய இன்னொரு பகுதியை சொல்லிக் கொண்டிருந்தது. அந்த விதத்திலே உங்களோடு இந்த தருணத்திலே நான் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நூலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, கணக்குறிச்சி அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு பத்திரிகை தொடரை போல
அல்லது ஒரு நாவலை போல இந்த நூல் நகர்கிறது என்று அவருடைய மதிப்பீட்டை சொன்னார். அதை உண்மையாகவே எடுத்தால் வைக்க முடியாது. அது ஆங்கில மொழியாக இருந்தாலும் கூட எடுத்தால் அதை வைக்க முடியாது. எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. இந்த நூலை நான் வாசித்த போது என்னுடைய மனதிலே தோன்றவில்லை. நம்ம இத்தனை வருஷமா எழுதியிருக்கோம். அந்த எழுத்துக்கூடிய வேதனை எனக்கு தெரியும். அதுவும் தமிழ் சிந்தனைகளை ஆங்கிலத்திலே வாசகர்களுக்கு கொடுக்கிற வேதனையை நான் ஏறக்குறைய 15 ஆண்டுகளாக ஆழமாக அனுபவித்து வருகிறவர். அந்த வேதனை எனக்கு தெரியும். அப்போ இந்த நூலை படிக்கும் போதுதான் ஒரு கவிஞனுக்கு எப்படி தோன்றும், அதுதான் நான் முதல்ல பேசணும் அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சிருக்கேன். இட் இஸ் லைக் எ டிராவல் ஆன் த ஸ்வதேசி ஷிப். இதுதான் சொல்றேன். ஒரு சுதேசி கப்பலில் பயணித்த அனுபவம். அது எங்க? இந்தியா முழுக்க. இதுல இந்த புக்குடைய கிரியேட்டிவ் சென்ஸ், இந்த புக்குடைய ப்ரொடக்ஷனை பத்தி நம்ம சொல்றோம். புத்தகத்தை எப்படி தயாரித்து இருக்கிறார்கள். அழகான வஉசியுடைய படத்தை போட்டு ஸ்வதேசி ஸ்டீம் என்கின்ற அழகான ஒரு டைட்டிலை கொடுத்திருந்தாங்க. இந்த ஸ்வதேசி கப்பல் சில இடங்களில் நங்கூரம் விடப்பட்டது, பல இடங்களில் நங்கூரம் விடப்பட்டது. ஒவ்வொரு ஹார்பர்லையும் அது நங்கூரம் விடப்பட்டது. இதை ப்ரொடியூஸ் பண்ணவங்க முதல்ல நான் பாராட்டியிருக்கேன். இந்த ஒவ்வொரு சாப்டர் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அடுத்த சாப்டர் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர், ஒரு நங்கூரத்தை சிம்பலாக வைத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு இடத்திலுமே நங்கூரம் விடப்பட்ட அந்த கப்பலில் பயணித்த ஒரு அனுபவத்தை இந்த நூலில் நான் பெற்றேன். அப்புறம் இந்த நூலினுடைய அணிந்துரையில் சொல்லும் பொழுது சலபதி அவர்கள் அவர் முன்னுரையில் சொல்லும் பொழுது ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தட் இஸ் சம்திங் பொய்டிக், ரொம்ப பொய்டிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த பொய்டிக் யாருக்கு வரும்? என்னுடைய பேராசிரியர் கவிஞர் அக்னிபுதன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர் சொல்லுவார், நாங்க படிக்கிற காலத்துல கவிதை எழுதுறதுக்கு சத்தியமான மனசு அது மறக்கவே முடியாது. எந்த தகுதியை வைத்து நீங்கள் கவிதை எழுத முடியாது. சத்தியமான மனம் இருந்தால் மட்டும்தான் கவிதை எழுத முடியும். அப்போ அது ஒரு அழகான கவிதை. அப்ப அவர் சொல்றாரு, எந்த இடத்துல நான் சொல்லணும் அப்படின்னா இந்த புக்குக்கும் சலபதிக்கும் உள்ள தொடர்பை நான் சொல்ல வேண்டும் என்றால் ஒருவரையும் நான் சொல்லிவிடலாம். The book has made Chalapathy what he is today. இன்னைக்கு சலபதி என்னவாக இருக்கிறாரோ அதை செய்திருக்கிறார். அதை சொல்லும் பொழுது இதெல்லாம் பேர் உழைப்பு. இந்த உழைப்பை செலுத்துவதற்கு, இந்த உழைப்பை வைத்து படைப்பதற்கு, இன்னும் தமிழ் சமூகத்திற்கு எத்தனையோ வாரி கொடுப்பதற்குமான வாழ்க்கை அவருக்கு இருக்கிறது என்பதை நினைத்து நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ந்தே தேர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவருக்கு. அதுல to put in his words, அவருடைய வார்த்தையில சொல்லணும்னா, I have harbored this project for 40 years. I have traced வஉசி. அதுதான் வஉசியை நான் தேடினேன் 40 ஆண்டுகள். எங்க இருக்கார் வஉசி? I have traced VOC. அந்த சர்ச் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தேடல், the search that has shaped my vocation. என்னுடைய தொழிலை எப்படி வடிவமைத்தது? இந்த தேடல் தான் என்னுடைய தொழிலை வடிவமைத்தது. That has shaped my vocation as a historian. அதோட நிறுத்தல. அது யார் வேணாலும் எழுதிடலாம் என்ற வரலாறு ஸோ அவர் சொல்றது அதான். The vocation has shaped my vocation as a historian. My life as a social being. இதுதான் சமூகத்தில் நான் வாழ்கிறேன். அந்த வாழ்க்கையை எனக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறது தேடல், வஉசி தேடியது. அப்புறம் யாருக்கு இல்லாத விஷயத்தை சொல்லிடுறாரு. And my conscience as an individual. ஒரு தனி மனிதனாக என்னுடைய மனசாட்சியை இது வளப்படுத்தி இருக்கிறது, வடிவமைத்து இருக்கிறது என்று அவர் சொல்லும்போது அந்த முன்னுரை நான் படித்து மகிழ்ந்தேன். அப்புறம் என்னுடைய தொடக்கத்தில் சொல்லும்போது கணபதி அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த லைப்ரரி மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்கிற நூலகங்கள், உலகமெல்லாம் இருக்கக்கூடிய நூலகங்கள்,
எடுத்துக்காட்டுக்காக பிரிட்டிஷ் மியூசியத்தை அவர் சொன்னார். இன்னும் பல்வேறு நாடுகளில் அவருக்கு கிடைத்த பிரதிகள் குறித்தலாம். அதிலிருந்து அவர் தரவுகளை திரட்டி படைத்த இந்த வரலாற்றை எல்லாம் அவர் சிலாகித்து சென்றார். அதுல அவருக்கு இன்னொரு விஷயம், ரொம்ப சுவையான விஷயத்தை நான் அவர் சொல்லாததுங்கிறக்காட்டி நான் சொல்றேன். முதல்ல வஉசி மேல எனக்கு எப்படி ஆர்வம் இருந்துச்சுங்கிற ஒரு ரீகலெக்ஷன் இருக்கு. அதை இந்த புத்தகத்தில் தவிர்க்க முடியாததாக இருக்கு. ஸோ அவருடைய வாக்கியத்தில் சொல்ல வேண்டும் என்றால், மை சர்ச் ஃபர்ஸ்ட் பிகான் இன் மறைமலை அடிகள் லைப்ரரி. மறைமலை அடிகள் நூலகத்தில் தான் என்னுடைய முதல் தேடல் தொடங்கியது சென்னையில். எப்போ 1981. அது எங்க பருவம்? when I was a school boy dressed in shorts. ஆப்தர்ஸ் போட்டு இருக்கும்போது அவருக்கு அறிமுகமாயிருந்தார் வஉசி. இது ஒரு பெரிய ரீகலெக்ஷன். அதில் தான் அவருக்கு முதல்ல அந்த ப்ராஸ்பெக்டஸ், எஸ்என்என்சி உடைய ப்ராஸ்பெக்டஸ், அந்த தகவல், அந்த ப்ராஸ்பெக்டஸ் இருக்கக்கூடிய தகவல் அறிக்கை அது அவருக்கு கைக்கு கிடைக்கிறது. அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் லெட்டர்ஸ் ஆஃப் விஓசி, அவருடைய கையெழுத்து, சொந்த கையெழுத்து படி அவருடைய கடிதங்களுடைய ஒரிஜினல் காப்பீஸ், வால்யூம்ஸ் ஆஃப் விவேகபால், அவர் நடத்திய இதனுடைய பல வால்யூம்ஸ். இது என்ன ஆகுதுன்னா, அந்த ஆர்வத்தில் அவர் தேடி இருக்காரு. பின்னாடி சிறிது காலம் கழித்தே அந்த நூலகத்தினுடைய இன்சார்ஜாக ஆகிற வாய்ப்பே அவர் கிடைச்சிருக்காங்க. அது பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். இந்த நூலில் உள்ள கவித்துவத்தை நான் கூற வந்தது 1984 பின்னாடி அவர் கல்லூரியினுடைய முதலாண்டு மாணவராக படித்துக் கொண்டிருந்த போது அடுத்த லைப்ரரி தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ், அந்த வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எவ்வளவு உணர்வு மிக்க வாக்கியம் அப்படின்னு பாருங்க. அங்க ஏராளமா கிடைச்சது. இந்த புத்தகம் எழுதுவதற்கு வஉசி குறித்த தகவல்கள் எக்கச்சக்கமா கிடைச்சது. அப்படிங்கிறத சாதாரண ஒரு வாக்கியத்தில் ஒரு ரைட்டர் this writing should be impressive and it should be catchy. அந்த மாதிரி இம்ப்ரெசிவா ஒரு பேசேஜ் எழுதாது, ஒரு 4 லைன். நான் அதை ஷேர் பண்ண விரும்புகிறேன். I have repeatedly cast my net to the sea of records. Sea of records, and have always emerged with a rich catch. என்னுடைய வலையை தகவல்கள் நிறைந்த இந்த பெருங்கடலில் என்னுடைய வலையை வீசினேன். அந்த கடலுக்குள் மூழ்கி எழும்போதெல்லாம் எக்கச்சக்கமான கேட்ச் எனக்கு கிடைச்சது, தகவல்கள் கிடைத்தது என்று அவ்வளவு அற்புதமான ஒரு இம்ப்ரெசிவ் ரைட்டிங் அவருடையது. நினைக்கும் போது ஏர்னஸ்ட் ஹெமிங்வேயுடைய ஓல்ட் மேன் அண்ட் தி சீ நாவலில் வரக்கூடிய சாண்டியாகோ, அவர் சாண்டியாகோவெல்லாம் இல்லை, போன இடங்கள்லாம் அவருக்கு தகவல் கிடைக்கும். போன இடங்களிலெல்லாம் அவர் திமிங்கலங்களையும் சுறாமீன்களையும் இருந்திருக்கிறார். அப்படியான ஒரு கேட்சுடைய காம்போசிஷன் தான் இந்த ஸ்வதேசி ஸ்டீம் என்கின்ற நூல். நண்பர்களே, இதுல இன்னொரு விஷயம் சொன்னார். இவங்களை சொல்லும்போது மீனாட்சி அம்மையாரை பற்றி கணக்குருஜி அவர்கள் சொன்னார்கள். அவர் காலம் சென்றதற்கு பிறகு மன்னிக்கணும், அவருக்கு முன்பு வள்ளியம்மை அவருடைய முதல் மனைவி, அவங்கள பற்றி சொன்ன ஒரு அழகான ஒரு இங்கிலீஷ், அந்த இடத்துல ஒரு இடியம் இருக்குதுங்களா, ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கு வேறு ஒரு கவிதையை எனக்கு நினைவு. இப்போ அவங்க வள்ளியம்மை எப்படி இருந்திருக்காங்க, வஉசிக்கு முதல் மனைவி எப்படி இருந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, ஆக்டிங் ஆஸ் இஸ் மோரல் காம்பஸ். மோரல் காம்பஸ் ஒரு அழகான ஒரு ஃப்ரேஸ் அது பயன்படுத்தணும். ஆக்டிங் இஸ் a moral compass. Valliyamai played a big role in laying the foundation of this transformation as a public figure. ஒரு இடத்துல ஒரு saying இருக்கு, நான் எங்கேயோ படிச்சது தான். women are not as successful as men. ஆண்களை போல பெண்கள் வெற்றி பெறுவதில்லை. Because women have no wives என்று ஒரு saying நான் படிச்சிருக்கேன். பெண்களுக்கு மனைவிமார்கள் இல்லை, அதனால தான் பெண்கள் ஆண்களை போல வெற்றி அடைந்தவர்களாக இல்லை என்று
அந்த இலக்கணத்தை நான் இந்த நூலில் அவருடைய குறிப்பில் நான் பார்க்கிறேன். அந்த காம்பஸ் அப்படிங்கிறது மெட்டாபிசிக்கல் பார்வையில் அந்த காலத்தில் ஜான் டன் ஒரு அழகான கவிதை வேலிடிக்ஷன் அண்ட் ஃபோர்கெட்டிங் மார்னிங் வந்து தன்னுடைய காதலியை பற்றி குறிப்பிடும்போது தன்னுடைய காதலை வந்து அந்த காம்பஸுடைய நீடலாக இருப்பதை போல் அவள் ஒன்றுமே செய்வது. ஆனால் காம்பஸினுடைய மறுபக்கம் இருக்கக்கூடிய வரையக்கூடிய ஊசி அது எங்கே நகர்கிறதோ இம்மையளவும் பிசகாமல் அது நகர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை அந்த கணவன் மனைவி நெருக்கத்திற்கு அவர் குறிப்பிடும் போது ஒரு கவிதையை சொல்வார். If they weigh two, they are two so. As stiff twin compasses on two, thy soul, உன்னுடைய ஆன்மா, the fixed foot. அப்படிதான் வள்ளியம்மை இருந்திருக்காங்க. She was a fixed foot to Vaubusi. Fixed foot makes no show to move, but that is the other thing. மற்றது நகரும் போது அது நகருகிறது என்ற ஒரு அற்புதமான கவிதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. நண்பர்கள், கடைசி இந்த புத்தகத்தினுடைய இறுதி பக்கங்களில் பார்த்தா அந்த ஷிப் வந்து அந்த கம்பெனி எப்படி லிக்விடேட் ஆச்சு, அதை அந்த லிக்விடேட்டர் எப்படி அதை இது பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. ஆனால் ஒரு விஷயம் நன்றாக நமக்கு தெரியும். வ.உ.சி. அவர்கள் இறக்கும் வரை கடல்லேயே மூழ்கியிருந்தார் வ.உ.சி. என்று அவர் சொல்லும்போது ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், சட்டம் படித்த ஒரு இளைஞன், அந்த காலத்தில் ஒரு பெரிய இம்பீரியலிஸ்ட் கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடுறது, அதை வந்து அந்த இம்பீரியலிஸ்ட் கவர்மெண்ட்டுடைய வடிவ நோக்கத்தை அரசியல் செய்தது, இதெல்லாம் பார்க்கும்போது வியப்பிலும் வியப்பாக இருக்கிறது. அப்போ வி.உ.சி.யுடைய அந்த முன்னுரையில் அவர் அதை பற்றி அவர் சொல்லும்போது சுதேசியத்தையும் அவரையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயம் தான் வங்கப்பிரிவினை தான் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை இங்கே கொடுத்தது. அது வ.உ.சி. வந்து he led that movement சவுத்தில் தென்னிந்தியாவில். அப்போ அந்த இடத்துல சொல்லும்போது ஒரு இது ரொம்ப உச்சமான ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ரைட்டிங். With the partition of Bengal, V.O.C. was stuck in the vortex of the Swadeshi movement. சுடலில் மாட்டினவர் வங்கப்பிரிவில். அப்புறம் சில நேரங்களில் இந்த புத்தகத்துடைய இன்னொரு சுவாரஸ்யம்னு சொன்னால் அதை அவர் தேடக்கூடும் வருங்காலத்தில். நிறைய அன்ஆன்சர் பதில் கிடைக்கல. இப்போ மீனாட்சி அம்மையார் கடிதங்கள் நிறைய எழுதியிருக்காங்க. அது வந்து அட்ரஸ் யாருக்கு தெரியல. அந்த கடிதம் யாருக்கு அந்த கடிதம் வ.உ.சி. தன்னுடைய சுயசரிதையில் குறிப்பிடும் பொழுது பூடகமாக சில விஷயங்களை சொல்லி சொல்றார். அவர் யாரை பூடகமாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அவர் அந்த வ.உ.சி.யுடைய ஆட்டோபயோகிராஃபி which was written in the verse ஆசிரியப்பாவில் எழுதப்பட்ட அந்த படைப்புல வந்து 2 பேருக்கு சொல்றாரு வி.உ.சி. அது இந்த ஆசிரியப்பாவிலேயே நான் படித்து காட்டுகிறேன். ஆசிரியப்பாவை வந்து கோவைக்கிழார் அவர்கள் இந்த மண்ணினுடைய முதல் வரலாற்றறிஞர் கோவைக்கிழார் அவர்கள் மிகவும் பாராட்டினார். பெருங்கதையை பற்றி குறிப்பிடும் போது பெருங்கதை ஆசிரியப்பாவில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெருங்கதையினுடைய அந்த ஆசிரியப்பா வடிவத்தை ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன் எழுதின த இடில்ஸ் ஆஃப் கிங் என்கின்ற கவிதையோடு ஒப்பிட்டெல்லாம் பேசுகிறோம். அவ்வளவு சுவையா இருக்குது ஆசிரியப்பா. நாங்கள்லாம் யாப்பு படிக்கும் போது முதலில் ஆசிரியப்பாவில் தான் எங்களுக்கு எழுத பழக்கப்பட்டோம். ஏனென்றால் அந்த எதிரை அவ்வளவு சுவையாக இருக்கும். அதுல பாருங்க, அடுத்த கார்த்திகை அருணம் செல்வெளி, அந்த பேருக்கு தான் நான் கேள்விப்படுறேன். அருணம்னா ஜப்பான், வ.உ.சி. எழுதுறது. அடுத்த கார்த்திகை அருணம் செல்வெளி, அடுத்தனர் இருவர் அருநிறை வங்கர். 2 பேர் வந்தாங்க ஜப்பான் போற வழியில். அது யாரும் அதை குறிப்பிடவே இல்லை, வ.உ.சி. குறிப்பிடல. அவர் குறிப்பிடக்காட்டி சலபதி அவர்களுக்கும் அது அறிவதற்கான வாய்ப்பு இல்லை. மேகமும் மின்னலும் விளைதர வந்த போது 2 பேர் எப்படி வந்தாங்க? மேகமும் மின்னலும் போல் வந்தாங்க. 2 பேர் யாரு? இட் இஸ் an unanswered. we really wonder who those 2 people are. யாரும் நமக்கு அந்த இடத்துல தெரியாது. அப்போ அதே இடத்துல வந்து மீனாட்சி அம்மா வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தில் இருக்கும்போது யாருக்கு எழுதுறதுன்னு தெரியல. அப்புறம் அவர் அங்கங்க
அந்த ஆசிரியப்பா சொல்லப்பட்ட மொழியாக்கத்தை குறிப்பிடும் போதெல்லாம் ஆங்கிலத்தில் அவ்வளோ அழகாக அவர் வந்து சொல்வார். இது ஒரு அவர் திடீர்னு வந்து நான் இந்த மாதிரி சுதேசிய கப்பல் ஆரம்பிக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது நண்பர் எத்தனை பேர் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்கிறத வாவுசி அவருடைய சுயசரிதைகளை பதிவு செய்திருக்கிறார். அந்த வரி, லாபம் தருமோ இத்தொழில் இந்நாள், கலாபம் முன்னர் காகம் ஆடுதல் போலவும் சுதேசி. மயில் முன்னாடி காகத்தை போலவும் அவ்வளவு டிஸ்கரேஜ். இதையெல்லாம் கடந்துதான் அவர் செய்தது. அப்புறம் இன்னொரு சாப்டர் இந்த புத்தகத்துல ஸ்வதேசி மூவ்மெண்ட் என்ன அவுட்லைன் சொல்லிட்டு ஒரு அவுட்லைன் எழுதுறாரு. அந்த அவுட்லைன்ல ஒரு விஷயம், ரொம்ப சுவையான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, சென்னைக்கு வந்த ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகையாளர், அவர் ஒரு இன்னொரு புத்தகத்திலிருந்து அதை குறிப்பிடுகிறார். நெவின்சன் எழுதிய அந்த புத்தகம் நியூஸ் ஸ்பிரிட் இன் இந்தியா என்கிற புத்தகத்தில் அதை தேடி இருக்கிறார். அந்த இடத்துல அதை தேடும் போது சென்னையில் உள்ள விளம்பரங்களை பார்க்கிறார். அந்நிய துணிகளை அணியாதீர்கள், நம்மளுடைய துணிகளையே வாங்குங்க, நம்மளுடைய பொருட்களையே வாங்குங்க. இப்படி எல்லா பொருட்களையும் பார்க்க வரும்போது ஒரு இடத்துல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அதை அவர் அழகான ஆங்கிலத்தில் எழுதுகிறார். இப்போ நமக்கு பண்டம், அந்நிய பண்டங்கள் நமக்கு வேண்டாம், நம்ம பண்டங்களே நமக்கு போதும். அந்த பண்டங்களுடைய வரிசை கொடுக்கும்போது சுவையான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். அங்கே ஒரு போர்டு, இது பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கிற போர்டாக தான் இருந்திருக்குங்கிறார். அந்த மெட்ராஸில் 1907 அது என்னன்னு சொல்லி கேட்டால், ஒரு இடத்துல ட்ரை அவர் வந்தே மாதரம் சிகரெட்ஸ், சிகரெட்டை போட சுதேசிகள் தனியாக தயாரிச்சிருக்கிறாங்க. ட்ரை அவர் வந்தே மாதரம் சிகரெட்ஸ் என்கின்ற ஒரு விளம்பரத்தை மூளை முடுக்கிறதால இந்த செய்திகளை தோழர்கள் எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறார். அப்புறம் எனக்கு இன்னொரு ஐயம், மேக்கர்ஸ் ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர் சாகித்ய அகாடமி எழுதுன ஒரு புத்தகம், அதாவது வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம் வந்து வாவுசி தமிழில் நான் படிச்சிருக்கேன். அந்த புத்தகத்தில் வந்து வாவுசி கோவைக்கு போகணும். வாவுசி கோவையில் இருந்தபோது ஒரு பேங்க் அவர் சொல்றார், கோயம்புத்தூர் தொழிலாளர் பாங்கு ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒரு பேங்க்ல வந்து மேலாளராக இருந்ததாக ஒரு சொல்கிறார். அரசுங்கிற அவர்த்த சொல்கிறார். எனக்கு நான் ஒரு கட்டுரை எழுதுறேன், ரீகாலிங் விஓசி டேஸ் இன் கோயம்புத்தூர் என்கின்ற ஒரு கட்டுரையை 2013 எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை, சின்ன கட்டுரை நான் எழுதினேன். அதுக்கு நான் தரவுகள் திரட்டும் போது என்னுடைய அருமை நண்பர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு பேரூர் ஜெயராமன் அவர்கள் ஒரு தகவலை சொன்னார். அவருடைய கூற்றாக அதை நான் சொன்னேன். அவர் சொன்னா, இங்க சுண்டக்காமுத்தூர்ல காமாட்சி விலாஸ் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் இருக்கு. அந்த பேங்க்ல வாபூசி வந்து பணி செய்தார் அப்படின்னு எனக்கு அதுக்கான விடை தெரியல. அப்புறம் இவர் சொன்னார், அதாவது எனக்குறிஞ்சி அவர்கள் சொன்னார்கள், வெண்பா இருக்கக்கூடியவன் என்றெல்லாம் சொன்னார்கள். அதற்காகவும் நான் 2 வெண்பா வாபூசி பற்றி எழுதிய 2 வெண்பாக்களை இரட்டையர்கள் நாங்கள் எழுதினோம், நானும் கவிஞர் பாபு. அந்த கோவை நகர வரலாற்றில் உள்ள சுவையான சம்பவங்களை எல்லாம் வெண்பாக்களாக, நேர்சை வெண்பாக்களாக இரட்டையர்கள் ஒருவர் தொடங்கி இன்னொரு முடிக்க என்று நாங்கள் எழுதினோம். அதுல ஒரு வெண்பா இந்த இருக்கக்கூடிய இந்த ஃப்ரேசர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாலத்துக்கு தொட்ட பகுதி, அது ஒரு பைசைக்கிள் அறிமுகப்படுத்தினார், சைக்கிள்ஸ் அறிமுகப்படுத்தினாட்டி அதுக்கு அவர் அறிமுகப்படுத்தினருடைய பேர் ஃப்ரேசர் ஸ்கொயர் இருந்துச்சு. அது அந்த காலத்தில் அதனுடைய பெயர் புளியந்தோப்பு. ஒரு புளிய மரம் வந்திருக்கும். எங்கேன்னு கேட்டால் கோவையினுடைய முதல் மில், ஸ்டெயின்ஸ் மில்ஸ் என்று நாம் சொல்லக்கூடிய CS&W மில்ஸ், காட்டன் அண்ட் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில்ஸ், அந்த மில்லுக்கு எதிர்ப்புறமாக அந்த புளியந்தோப்பு இருக்கு. முதலாக தொழிற்சங்கம் கோவையில் அமைத்தது வாபூசி தான் என்பதை நினைத்து நாம் பெருமைகிறோம். அதற்காக ஒரு வெண்பாவை நாங்கள் எழுதினோம். அதில் இரட்டையர் ஒருவர் இப்படி தொடங்கினார், புளியந்தோப்பென்னும் புழுதி காடொன்றில் தொழிலாளர் சங்கம் தொடக்கம் என்று அவர் தொடங்கினார். அதை நான் முடிக்கும் போது, கழுத்தொடிய செக்கிழுத்த வீரன் சிறப்பாய் உரை தந்தார். அந்த சிறப்புரை அவர் தான் ஆற்றிருக்க. கழுத்தொடிய செக்கிழுத்த வீரன் சிறப்பாய் உரை தந்தார், அக்கால சங்கம் அறி என்ற ஈர்த்தடியிலே நான் அதை முடித்தேன். இன்னொரு சுவையான சம்பவத்தை வெண்பாவில் எழுதினோம். அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல, அதுவும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்த தகவல், ஒரு கட்டுரைக்காக வந்த தகவல், வாவுசி இங்கே இருந்தபோது வாவுசியினுடைய கடைசி மகள் இங்கே பிறந்தாள் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. அதை நான் அதுக்கப்புறம் தேடலை.
அவருடைய கூற்றாக நான் எழுதினேன். அவருக்கு வந்து பேரூர்ல வந்து சைவ சித்தாந்த சபையில 40 ஆண்டுகள் இருந்தவர் வாவுசி ஐயா. அதனால பேரூர்ல குடியிருந்த போது பேரூருடைய பட்டீஸ்வரனுடைய கான்செப்ட், அந்த தேவியினுடைய பெயர் பச்சை நாயகி. அந்த பச்சை நாயகியினுடைய நினைவாக தன்னுடைய மகளுக்கு மரகதாம்பிகை என்று பெயர் வைத்ததாக ஒரு தகவல். அது பேரூரில் இருக்கும்போது அந்த குழந்தை பிறந்ததா என்னங்கிறது ஆய்வுக்கு நான் போகல. அதுக்கு ஒரு வெண்பாவை நான் எழுதினேன். நாங்கள் இருவரும் எழுதினோம். அந்த வெண்பா ஒன்றை படித்து காட்டுகிறேன். பேரூரில் ஆதரவை பெற்றிருந்த வஉசி பேர் வைத்த நன்றி பெருநன்றி என்று ஒருத்தர் தொடங்கினார். நான் அதை முடிக்கும் போது பேரூரின் பச்சை மகள் பாவலனின் பாசைமிகு பிள்ளையானால் கச்சியப்பர் காலம் கடந்து என்று நான் எழுதினேன். கச்சியப்பர் தான் பேரூர் புராணத்தை எழுதினார். நண்பர்களே, இன்னொரு சுவையான விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். வஉசி எழுதின ஒரு வெண்பார் அந்த சிறை கொடுமைகளை வந்து அனுபவிச்சுட்டு வாழ்க்கையில் வந்து இத்தனை போராட்டங்கள், இந்த போராட்டங்களுக்கெல்லாம் தனக்குத்தானே நம்பிக்கை சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு வெண்பாவை வஉசி எழுதியிருக்கிறார். அந்த வெண்பாவை நான் படித்து காட்டுறேன். அது எதுக்கு பின்னாடி நான் சொல்றேன். என் மனமும் என் உடலும் என் சுகமும் என் நரமும் என் மனையும் என் மகமும் என் பொருளும் என் மனமும் குன்றினும். யார் குன்றேன்? கூற்றுவனே வந்தாலும் வென்றிடுவே காலால் விதித்து அப்படின்னு ஒரு ரூபா அருமையான ஒரு ரூபா எழுதியிருக்கேன். என்னன்னு கேட்டா ஒரு ரேர் கோயின்சிடன்ஸ் பாருங்க. வஉசியை பத்தி நான் இங்கிலீஷ்ல ஒரு கட்டுரை எழுதும் போது இந்த வெண்பாவை நான் ஆங்கிலத்திலே நான் எழுதுறேன். திடீர்னு இந்த புத்தகத்தை வந்து ஒரு சாப்டர் நகர்த்தி போகும் பார்த்தா அந்த வெண்பாவை சலபதி அவர்களும் மொழிபெயர்க்கிறார். அது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு. அதனால அவருடைய மொழிபெயர்ப்பு என்னுடைய முதல் மொழிபெயர்ப்பை படிச்சுட்டு அப்புறம் அவர் சொன்னாதான் சிறப்பா இருக்கும். நான் இதை மொழிபெயர்த்தேன். Though I may lose everything, my comfort, home, children, wealth and body, I will not be coped down. I will overthrow even the god of death. I will overthrow even the god of death, stamping him under my feet. வென்றிடுவே காலால் விதித்து. இது படிச்சு பார்க்கும்போது சலபதி எப்படி மொழிபெயர்த்து பார்க்கும்போது பிரமாதமாக இருந்துச்சு. அவருக்கான நவீன மொழி ஆங்கிலம், அதையே நான் படித்து காட்ட விரும்புகிறேன். அவருடைய மொழியாக்கம் இது. மை மைண்ட், மை பாடி, மை ஹாப்பினஸ். நான் ஒரு கன்ஜெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கேன், டோன் ஆரம்பிச்சிருக்கேன், ஆனால் அவர் ஆரம்பிக்கல. மை மைண்ட், மை பாடி, மை ஹாப்பினஸ், மை கன்விக்ஷன், my wife, my children, my wealth, even if all were to flounder, I shall not be cowed down. ஒரு வேற்றுமை என்னன்னா, நான் வந்து I will not be cowed down என்றிருக்கேன். அவர் வந்து I shall not be cowed down என்றிருக்காரு. இவருக்கும் ஷாலுக்கும் விஷயத்தை நாம் பிறகு பேசுவோம். Even if death should come, அவர் வஉசி கூற்றுவனே வந்தாலும் கூற்று திருமூலர் சொல்லும் போது ஒரு இடத்துல கூற்றுவன் என்று கூற்று அவருடைய திருமணத்திற்கு. அப்ப இந்த இடத்துல அவர் கூற்றுவன் என்று கூற்றுவன் என்ற ஒரு அன்பிகிதியை கொடுத்து ஒரு ஆண்பால் கொடுப்பார் மரணத்திற்கு. ஆனால் சலபதி அவர்கள் அந்த காடுங்கிற விஷயத்துக்கே போகல. அவர் எப்படி படிப்பது? ஈவன் இஃப் டெத், அதோட இருக்கிறார். ஈவன் இஃப் டெத் ஷுட் கம், I shall stomp upon and vanquish him என்று அவர் முடிப்பார். நான் வந்து கூற்றுவனை வந்து காட் ஆஃப் டெத் என்றே நான் முடிப்பேன். அது என்னன்னு தெரியல, கடவுளை வந்து யாரு காலில் இருந்துச்சாலும் சந்தோஷப்படக்கூடிய முதலாக நான் இருந்திருக்கிறோன்னு ஒரு சந்தேகம். அதனால நான் வந்து காட் ஆஃப் டெத் என்று நான் முடித்தேன். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் விடைபெறுகிறேன். தேடல் பாருங்க, அவருடைய தேடல் எங்கெங்கெல்லாம் ஒரு இடத்துல அப்படியே நிறுத்திடுச்சு. சுதேசிய கப்பலை முதலில் கட்டியது வஉசி தானா அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. Means was SSNC sui generis. இதுதான் முதலா வஉசி தான் முதலில் சுதேசிய கப்பலை கட்டினாரா சொல்லும்போது சொல்றாரு. நிறைய டாட்டா கட்டியிருக்கிறாங்க, இன்னொரு பாசி பீப்புள் கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் படுத்தல. ஒரு இடத்துல சொல்றாரு, தாகூருடைய பிரதர், ரவீந்திரநாத்துடைய தாகூருடைய பிரதர் வந்து ஒரு முறை கப்பல் கட்டினார்.
அதை சொல்லும்போது எப்படி அழகா சொல்றாருன்னா, தாகூர் ஒரு புத்தகம் இருக்கு, மை ரெமினிசன்சஸ், என்னுடைய நினைவுகள். அதுல ஒரு சாப்டர்ல அது ஒரு அந்த புத்தகத்தில் தேடி பார்க்கணும், ஏதாவது வவுசி பத்தி குறிப்பு இருக்குமான்னு தேடி இருக்கும்போது தாகூர் தன்னுடைய சகோதரர் கப்பல் கட்டியதை நக்கல் எடுத்து எழுதிய ஒரு பகுதியை கூட விடாமல் அதை எடுத்து அழகா அந்த புத்தகத்தில் கொடுங்க. அவர் சொல்றாரு அந்த இடத்துல, ஜோதித்ராத் தாகூர் recalls his brother's shipping venture with a wry humor. அது என்ன ஆச்சுன்னா, அது தாகூர் எழுதும்போது அந்த புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன். ஆனால் இந்த விஷயம் அப்பா எனக்கு ஒட்டுல, இதை எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது ஒரு செகண்ட் ரெஃபரன்ஸ் என்னுடைய லைப்ரரியில் தூக்கி அந்த புக்கை பார்த்து அதில் எந்த பேஜ் நம்பர்ல இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அந்த பேசேஜ் அப்படியே எழுதணும். தாகூர் சொல்றார், லியூர்டு பை அன் அட்வர்டைஸ்மெண்ட் இன் சம் பேப்பர், ஏதோ நியூஸ் பேப்பர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு, அதை பார்த்துட்டு ஒரு நாள் இவர் ஜோதிதர்நாத் போயார், ரவீந்திரநாத் அவருடைய சகோதரர் போய் ஏலம் போடுற இடத்துக்கு போய் அங்க போய் ஒரு கப்பலுடைய பாடி, ஹல்க், என்ஜின் கிடையாது, அந்த கேபின்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, அந்த கப்பலுடைய பாடியை வாங்கிட்டு எத்தனை ரூபாய்க்கு இருந்ததுன்னா 7000 ரூபாய்க்கு வாங்கிட்டு. அது இந்த நூலில் இருக்கிறது. தாகூரும் மை ரெமினிசன்சஸ்ல எழுதியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல அவர் சொல்லும்போது ஒரு 7000 ரூபாய் அந்த காலத்தில் கொடுத்து ஒரு கப்பலுடைய பாடி, வெறும் பாடி வாங்கிட்டு, அந்த கப்பலை வச்சு என்ன பண்ணணும், தன்னுடைய சகோதரன் ஏன் இப்படி நினைத்தான் என்று தாகூர் அந்த இடத்தில் யோசிக்கும் போது அந்த வரியை தாகூர் குறிப்பிடுவார். மை பிரதர் மஸ்ட் ஹேவ் தாட், என்னுடைய சகோதரன் இப்படி நினைத்திருக்க கூடும். நமக்கு இன்னைக்கு செய்தியா இருக்கு நினைக்கிறேன். மை பிரதர் மஸ்ட் ஹேவ் தாட் இட் a great shame. இந்த வெள்ளக்கார ஆட்சியில வாழ்றது இவ்வளவு பெரிய அவமானம் நினைச்சிருக்கோம். My brother must have thought it a great shame that our countrymen should have their tongues and pens going. பேசிட்டு எழுதிட்டுமே இருக்காங்க. என்னைக்கு வெள்ளக்காரன் எதிர்த்து நம்ம கப்பல் ஓடுறதுன்னு என்னுடைய பிரதர் நினைச்சிட்டு போடுவோம். As pens going, but not a single line of steamers. அதை வாங்கிட்டு அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த கப்பலுக்கு கேபின்ஸ் கட்டுறாங்க. தாகூருடைய பிரதர் வாங்கிய கப்பலுக்கு கேபின்ஸ் கட்டுறாங்க, என்ஜின் கட்டுறாங்க. இதெல்லாம் நடந்து அது லாஸ்ட் ஆயிருக்கு. அப்புறம் அவர் பவர் லூம், பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக வந்து பவர் லூம் நம்ம வைக்கணுங்கிறது அந்த நக்கல் அந்த இடத்துல இருக்குது. பவர் லூம் வைக்கணும்னு நினைச்சேன். நம்ம அந்நிய துணிகளை வந்து புறக்கணித்து விட்டு நம்மளாம் சொந்த துணிகளை தயாரிக்கணும் அப்படின்றது என்ன கோபமோ தெரியல. தாகூருக்கு வந்து அந்த இடத்தில் அவர் சொல்வார், he had also wanted power looms to go, but after all his travail, அதுல போராடி பார்த்து அந்த பவர் லூம்ல என்ன தயாரிச்சாருன்னா, ஒன்லி ஒன் லிட்டில் கண்ட்ரி டவர், ஒரு கிராமத்து துண்டு தான் அது தயாரிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த லூம் வந்து ஸ்டாப். Now that he wanted Indian steamers to fly, இன்னைக்கு இந்தியாவில் சுதேசி கப்பல்கள் போகணும்னு நினைக்கிறாரு. He bought an empty old hut, வெறும் கப்பல் பாடியை வாங்கிட்டு வந்து, which in due course was filled not only with engines and cabins. engines, cabins, இது மட்டுமே அந்த கப்பலை நிறைக்கவில்லை, but loss and ruin as well. அந்த கப்பல் நஷ்டத்திலும் அழிவுகளிலும் நிறைந்தது என்கிற ஒரு பகுதி. இந்த தமாஷான ஒரு பகுதியை கூட அவர் விட்டு வைக்காமல் அங்கிருந்து நமக்காக இதை எடுத்து சென்றிருக்கிறார். இன்னும் ஏகப்பட்ட தகவல்கள் இந்த நூலில் இருக்கின்றன. அது எல்லாத்தையும் நம்ம வந்து பேசிவிட முடியாது. அதனால் இதில் அந்த புள்ளி விவரம் சொன்னார்ல கணக்கு, அந்த புள்ளி விவரத்துக்கு அதில் வந்து இது கான்ட்ரிபியூட் பண்ணவங்க. ராஜாஜி ஒரு இளைஞனாக ஒரு வக்கீலாக இருந்தபோது சேலத்தில் 1000 ரூபாய் எதற்கு தந்திருக்கிறார். அவங்க அப்பா வேண்டாம்னு சொல்லி தந்திருக்காருன்னு ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார். அதில் ரொம்ப நான் ஸ்லாகித்த விஷயம், நான் பெருமிதப்பட்ட ஒரு விஷயம், தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய ஓன் சோர்ஸ்ல, தன்னுடைய பாக்கெட்ல இருந்து வஉசிக்கு 5000 ரூபாய் வழங்கி இருக்கிறார் என்பது நான் நினைத்து பெருமைப்படக்கூடிய விஷயம். தன்னுடைய சோர்ஸ் மட்டும் இல்லை, இன்றைய அரசியலில் மிகவும் கவனிக்கத்தக்க விஷயமாக இதை நான் கோடிட்டு காட்டுகிறேன். தன்னுடைய சோர்ஸ்ல 5000 ரூபாய் மட்டும் இல்லை,
ஈரோட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகளிடமிருந்து இன்னொரு 5000 ரூபாய் வாங்கி தந்திருக்கிறார். ஆனால் அந்த 5000 ரூபாயை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தவர்கள் எல்லாருமே இஸ்லாமிய வணிகர்கள் என்று முன்வரும். அதை மறக்காமல் தோழர்கள் பதிவு செய்திருக்கிறார். அதனால் நண்பர்களே, இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு இந்த நெருக்கடியிலே நான் வந்த காலையில் என்னுடைய நண்பருடைய தாயார் செல்ல வேண்டியதாக இருந்தது. அதனால தான் நான் தாமதம் வந்தேன். அதற்கான மன்னிப்பையும் உங்களிடத்திலே சொல்லிக்கொண்டு, இந்த நூல் தமிழில் வரணும்னு கணக்குறுதி அவர்கள் சொன்னார்கள். இந்த நூல் தமிழில் எங்கேயும் எக்ஸ்பிரஸில் நூற்றுக்கணக்கான கட்டுரைகளை ஆங்கிலத்தில் இருந்தேன். நான் ஆங்கிலம் படித்தவர்கள் மட்டும்தான் அதை பாராட்டினேன். தாய்மொழியில் அது எழுதப்பட்டிருந்தால் எங்கேயோ போயிருக்கும், எத்தனையோ செய்திகள் போயிருக்கும். ஆனால் நான் எழுதிய விடயங்களை ஆங்கிலத்தில் எழுதாமல் தமிழில் எழுதியிருந்தேன் என்றால், ஒரு வேலை தினமொழியிலிருந்து தமிழ் எழுதியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு நான் வேலை கொடுத்துருக்கோம். அது வரைக்கும் நான் ஆனால் அறிஞர் ஆயிரா வேங்கடாச்சலபதி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ரகையா முருகன் அவர்கள், C.K. சுப்பிரமணிய முதலியார், அவரை பற்றியே நிறைய கருத்து இருக்கேன். He made ஜானகி கேரி டிவைட் தமிழ் என்கின்ற ஒரு கட்டுரையை நான் எழுதுவேன். C.K. சுப்பிரமணிய முதலியாரை பற்றியெல்லாம் எக்ஸ்பிரஸ் நான் எழுதினதை அவர் அறிவார். அருமை சகோதரர்களுடைய அருமை சகோதரத்தோட பாவன் அவர்கள் இருக்கிறார்கள், முருகேசன் அவர்கள் இருக்கிறார்கள். அனைவருக்கும் உங்களெல்லாம் சந்தித்ததை மகிழ்ச்சி என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு மீண்டும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. Sea of records and have always emerged with a rich catch. என்னுடைய வலையை தகவல்கள் நிறைந்த இந்த பெருங்கடலில் என்னுடைய வலையை வீசினேன். அந்த கடலுக்குள் மூழ்கி எழும்போதெல்லாம் எக்கச்சக்கமான கேட்ச் எனக்கு கிடைச்சது, தகவல்கள் கிடைத்தது என்று அவ்வளவு அற்புதமான ஒரு இம்ப்ரெசிவ் ரைட்டிங் அவருடையது. நினைக்கும் போது ஏர்னஸ்ட் ஹெமிங்வேயுடைய ஓல்ட் மேன் அண்ட் தி சீ நாவலில் வரக்கூடிய சாண்டியாகோ, அவர் சாண்டியாகோவெல்லாம் இல்லை, போன இடங்களெல்லாம் அவருக்கு தகவல் கிடையாது. போன இடங்களிலெல்லாம் அவர் திமிங்கலங்களையும் சுறாமீன்களையும் இருக்கிறார். அப்படியான ஒரு கேட்சுடைய காம்போசிஷன் தான் இந்த ஸ்வதேசி ஸ்டீம் என்கின்ற நூல். நண்பர்களே, இதுல இன்னொரு விஷயம் சொல்றார். இவங்களை சொல்லும்போது மீனாட்சி அம்மையாரை பற்றி கணக்குறுதி அவர்கள் சொன்னார்கள். அவர் காலம் சென்றதற்கு பிறகு அவர் மன்னிக்கணும், அவருக்கு முன்பு வள்ளியம்மை அவருடைய முதல் மனைவி, அவங்கள பற்றி சொன்ன ஒரு அழகான ஒரு இங்கிலீஷ், அந்த இடத்துல ஒரு இடியம் இருக்குங்களா, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கு வேறு ஒரு கவிதையை எனக்கு இல்லை. இப்போ அவங்க வள்ளியம்மை எப்படி இருந்திருக்காங்க, வஉசிக்கு முதல் மனைவி எப்படி இருந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, ஆக்டிங் ஆஸ் இஸ் மோரல் காம்பஸ். மோரல் காம்பஸ் ஒரு அழகான ஒரு ஃப்ரேஸ் அது பயன்படுத்தும். ஆக்டிங் இஸ் a moral compass. Valliyamai played a big role in laying the foundation of this transformation as a public figure. ஒரு இடத்துல ஒரு saying இருக்கு, நான் எங்கேயோ படிச்சது தான். Women are not as successful as men. ஆண்களை போல பெண்கள் வெற்றி பெறுவதில்லை. Because women have no wives என்று ஒரு saying நான் படிச்சிருக்கேன். பெண்களுக்கு மனைவிமார்கள் இல்லை, அதனால தான் பெண்கள் ஆண்களை போல வெற்றி அடைந்தவர்களாக இல்லை என்று அந்த இலக்கணத்தை நான் இந்த நூலில் அவருடைய குறிப்பிலை நான் பார்க்கிறேன். அந்த காம்பஸ் அப்படிங்கிறது மெட்டாபிசிக்கல் பாயிண்டில் அந்த காலத்தில் ஜான் டன் ஒரு அழகான கவிதை, வேலிடிக்ஷன் அண்ட் ஃபோர்கெட்டிங் மார்னிங் என்று தன்னுடைய காதலியை பற்றி குறிப்பிடும்போது சொல்றார். தன்னுடைய காதலி அந்த காம்பஸுடைய நீடலாக இருப்பதை போல் அவள் ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் காம்பஸினுடைய மறுபக்கம் இருக்கக்கூடிய வரையக்கூடிய ஊசி அது எங்கே நகர்கிறதோ இம்மையளவும் பிசகாமல் அது நகர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை அந்த கணவன் மனைவி நெருக்கத்திற்கு அவர் குறிப்பிடும் போது ஒரு கவிதையை சொல்வார். If they be two, they are two souls. As stiff twin compasses on two, thy soul, உன்னுடைய ஆன்மா, the fixed foot. அப்படிதான் வள்ளியம்மை இருந்திருக்காங்க. She was a fixed foot to Vausi. Fixed foot makes no show to move
பட் தட் இஸ் தி அதர். மற்றது நகரும் போது அது நகருது என்ற ஒரு அற்புதமான கவிதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. நண்பர்கள், கடைசி இந்த புத்தகத்தினுடைய இறுதி பக்கங்களிலே பார்த்தா அந்த ஷிப் வந்து அந்த கம்பெனி எப்படி லிக்விடேட் ஆச்சு, அதை அந்த லிக்விடேட்டர் எப்படி அதை இது பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. ஆனால் ஒரு விஷயம் நன்றாக நமக்கு தெரியும். வ.உ.சி. அவர்கள் இறக்கும் வரை கடல்லேயே மூழ்கியிருந்தார். கடல்லேயே மூழ்கியிருந்தார் வ.உ.சி. என்று அவர் சொல்லும்போது ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், சட்டம் படித்த ஒரு இளைஞன், அந்த காலத்தில் ஒரு பெரிய இம்பீரியலிஸ்ட் கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடுறது, அதை வந்து அந்த இம்பீரியலிஸ்ட் கவர்மெண்ட்டுடைய வடிவ நோக்கத்தை அரசியல் செய்தது, இதெல்லாம் பார்க்கும்போது வியப்பிலும் வியப்பாக இருக்கிறது. அப்போ வி.உ.சி.யுடைய அந்த முன்னோரில் அவர் அதை பற்றி அவர் சொல்லும்போது சுதேசியத்தையும் அவரையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயம் தான் வங்கப்பிரிவினையிலிருந்து, வங்கப்பிரிவினை தான் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை இங்கே கொடுத்தது. அது வ.உ.சி. வந்து he led that movement சவுத்ல, தென்னிந்தியாவில். அப்போ அந்த இடத்துல சொல்லும்போது ஒரு இது ரொம்ப உச்சமான ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ரைட்டிங். With the partition of Bengal, V.O.C. was stuck in the vortex of the Swadeshi movement. சுடலில் மாட்டியவர் மாட்டினவர் வங்கப்பிரிவினை. அப்புறம் சில நேரங்களில் இந்த புத்தகத்துடைய இன்னொரு சுவாரஸ்யம்னு சொன்னால் அதை அவர் தேடக்கூடும் வருங்காலத்தில். நிறைய அன்ஆன்சர் பதில் கிடைக்கல. இப்போ மீனாட்சி அம்மையார் கடிதங்கள் நிறைய எழுதியிருக்காங்க. அது வந்து அட்ரஸ் யாருக்கு தெரியல. அந்த கடிதம் யாருக்கு அந்த கடிதம்? வ.உ.சி.யை தன்னுடைய சுயசரிதையில் குறிப்பிடும் பொழுது பூடகமாக சில விஷயங்களை சொல்லி சொல்றார். அவர் யாரை பூடகமா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அவர் அந்த வ.உ.சி.யுடைய ஆட்டோபயோகிராஃபி which was written in the verse ஆசிரியப்பாவில் எழுதப்பட்ட அந்த படைப்புல வந்து 2 பேருக்கு சொல்றாரு வி.உ.சி. அது இந்த ஆசிரியப்பாவிலேயே நான் படித்து காட்டுகிறேன். ஆசிரியப்பாவை வந்து கோவைக்கிழார் அவர்கள், இந்த மண்ணினுடைய முதல் வரலாற்றறிஞர் கோவைக்கிழார் அவர்கள் மிகவும் பாராட்டினார். பெருங்கதையை பற்றி குறிப்பிடும் போது பெருங்கதை ஆசிரியப்பாவில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெருங்கதையினுடைய அந்த ஆசிரியப்பா வடிவத்தை ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன் எழுதின த இடில்ஸ் ஆஃப் கிங் என்கின்ற கவிதையோடு ஒப்பிட்டெல்லாம் பேசுகிறோம். அவ்வளவு சுவையா இருக்குது ஆசிரியப்பா. நாங்கள்லாம் யாப்பு படிக்கும் போது முதலில் ஆசிரியப்பாவில் தான் எங்களுக்கு எழுத பழக்கப்பட்டோம். ஏனென்றால் அந்த எதிரை அவ்வளவு சுவையாக இருக்கும். அதுல பாருங்க, அடுத்த கார்த்திகை அருணம் செல்வெளி, அந்த பேருக்கு தான் நான் கேள்விப்படுறேன். அருணம்னா ஜப்பான், வ.உ.சி. எழுதுறது. அடுத்த கார்த்திகை அருணம் செல்வெளி, அடுத்தனர் இருவர் அருநிறை வங்கர். 2 பேர் வந்தாங்க ஜப்பான் போற வழியில். அது யாரும் நம்ம குறிப்பிடவே இல்லை, வ.உ.சி. குறிப்பிடல. அவர் குறிப்பிடறதுக்காக சலபதி அவர்களுக்கும் அது அறிவதற்கான வாய்ப்பு இல்லை. மேகமும் மின்னலும் விளைதர வந்தபோ, 2 பேர் எப்படி வந்தாங்க? மேகமும் மின்னலும் போல் வந்தாங்க. 2 பேர் யாரு? இட் இஸ் an unanswered. we really wonder who those 2 people are. யாரும் நமக்கு அந்த இடத்துல தெரியாது. அப்போ அதே இடத்துல வந்து மீனாட்சி அம்மா வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தில் இருக்கும்போது யாருக்கு எழுதுறதுன்னு தெரியல. அப்புறம் அவர் அங்கங்க அந்த ஆசிரியப்பா சொல்லப்பட்ட மொழியாக்கத்தை குறிப்பிடும் போதெல்லாம் ஆங்கிலத்தில் அவ்வளோ அழகாக அவர் வந்து சொல்வார். இதில் ஒரு அவர் திடீர்னு வந்து நான் இது மாதிரி சுதேசிய கப்பல் ஆரம்பிக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது நண்பர் எத்தனை பேர் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்கிறத வ.உ.சி. அவருடைய சுயசரிதையிலே பதிவு செய்திருக்கிறார். அந்த வரி, லாபம் தருமோ இத்தொழில் இந்நாள், கலாபம் முன்னர் காகம் ஆடுதல் போலவும் சுதேசி. வயல் முன்னாடி காகத்தை போலவும் சொன்னார். அவ்வளவு டிஸ்கரேஜ். இதையெல்லாம் கடந்துதான் அவர் செய்தது. அப்புறம் இன்னொரு சாப்டர் இந்த புத்தகத்துல சுதேசி மூவ்மெண்ட் இன் அவுட்லைன் சொல்லிட்டு ஒரு அவுட்லைன் எழுதுறாரு. அந்த அவுட்லைன்ல ஒரு விஷயம், ரொம்ப சுவையான விஷயம் கேட்டீங்கன்னா, சென்னைக்கு வந்த ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகையாளர், அவர் ஒரு இன்னொரு புத்தகத்திலிருந்து அதை குறிப்பிடுகிறார். நெவின்சன் எழுதிய அந்த புத்தகம் நியூஸ் ஸ்பிரிட் இன் இந்தியா என்கின்ற புத்தகத்தில் அதை தேடி இருக்கிறது.
அந்த இடத்துல அதை தேடும்போது சென்னையில் உள்ள விளம்பரங்களை பார்த்தது. அந்நிய துணிகளை அணியாதீர்கள், நம்மளுடைய துணிகளையே வாங்குங்க, நம்மளுடைய பொருட்களையே வாங்குங்க. இப்படி எல்லா பொருட்களையும் பார்த்து வரும்போது ஒரு இடத்துல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அதை அவர் அழகான ஆங்கிலத்தில் எழுதுகிறது. இப்போ நமக்கு பண்டம், அந்நிய பண்டங்கள் நமக்கு வேண்டாம், நம்ம பண்டங்களே நமக்கு போதும். அந்த பண்டங்களுடைய வரிசை கொடுக்கும்போது சுவையான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். அங்கே ஒரு போர்டு, இது பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கிற போர்டாக தான் இருந்திருக்குங்கிறார். அந்த மெட்ராஸில் 1907 அது என்னன்னு சொல்லி கேட்டால், ஒரு இடத்துல ட்ரை அவர் வந்தே மாதரம் சிகரெட்ஸ், சிகரெட்டை போட சுதேசி தனியாக தயாரிச்சிருக்கிறாங்க. ட்ரை அவர் வந்தே மாதரம் சிகரெட்ஸ் என்கின்ற ஒரு விளம்பரத்தை மூளை முடுக்கிறதுனால இந்த செய்திகளை தோழர்கள் எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறார். அப்புறம் எனக்கு இன்னொரு ஐயம், மேக்கர்ஸ் ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர் சாகித்ய அகாடமி எழுதுன ஒரு புத்தகம், அதாவது வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம் வந்து வஉசி தமிழில் நான் படிச்சிருக்கேன். அந்த புத்தகத்தில் வந்து வஉசி கோவைக்கு வரணும். வஉசி கோவையில் இருந்தபோது ஒரு பேங்க் அவர் சொல்றார், கோயம்புத்தூர் தொழிலாளர் பாங்கு ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒரு பேங்க்ல வந்து மேலாளர் அப்படி இருந்ததாக ஒரு சொல்கிறார். அரசுங்கிற அவகாசம் எனக்கு நான் ஒரு கட்டுரை எழுதுறேன், ரீகாலிங் விஓசி டேஸ் இன் கோயம்புத்தூர் என்கின்ற ஒரு கட்டுரையை 2013 எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை, சின்ன கட்டுரை நான் எழுதினேன். அதுக்கு நான் தரவுகள் திரட்டும்போது என்னுடைய அருமை நண்பர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு பேரூர் ஜெயராமன் அவர்கள் ஒரு தகவலை சொன்னார். அவருடைய கூற்றாக அதை நான் சொல்றேன். அவர் சொன்னா, இங்க சுண்டக்காமுத்தூர்ல காமாட்சி விலாஸ் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் இருக்கு. அந்த பேங்க்ல வஉசி வந்து பணி செய்தார் அப்படின்னு எனக்கு அதுக்கான விடை தெரியல. அப்புறம் இவர் சொன்னார், அதாவது எனக்குறிஞ்சி அவர்கள் சொன்னார்கள், வெண்பா இருக்கக்கூடியவன் என்றெல்லாம் சொன்னார்கள். அதற்காகவாவது நான் 2 வெண்பா வஉசி பற்றி எழுதிய 2 வெண்பாக்களை இரட்டையர்கள் நாங்கள் எழுதினோம், நானும் கவிஞர் பாபு. அந்த கோவை நகர வரலாற்றில் உள்ள சுவையான சம்பவங்களை எல்லாம் வெண்பாக்களாக, நேர்சை வெண்பாக்களாக இரட்டையர்கள் ஒருவர் தொடங்கி இன்னொரு முடிக்க என்று நாங்கள் எழுதினோம். அதுல ஒரு வெண்பா இந்த இருக்கக்கூடிய இந்த ஃப்ரேசர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாலத்துக்கு தொட்ட பகுதி, அது ஒரு பைசிக்கிள் அறிமுகப்படுத்தினார், சைக்கிள்ஸ் அறிமுகப்படுத்தினாட்டி அதுக்கு அவர் அறிமுகப்படுத்தினவருடைய பெயர் ஃப்ரேசர் ஸ்கொயர் இருந்துச்சு. அது அந்த காலத்தில் அதனுடைய பெயர் புளியந்தோப்பு, ஒரு புளிய மரம் வந்திருக்கும். எங்கேன்னு கேட்டால் கோவையினுடைய முதல் மில், ஸ்டெயின்ஸ் மில்ஸ் என்று நாம் சொல்லக்கூடிய CS&W மில்ஸ், காட்டன் அண்ட் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில்ஸ், அந்த மில்லுக்கு எதிர்ப்புறமாக அந்த புளியந்தோப்பு முதலாக தொழிற்சங்கம் கோவையில் அமைத்தது வஉசி தான் என்பதை நினைத்து நாம் பெருமை. அதற்காக ஒரு வெண்பாவை நாங்கள் எழுதினோம். அதில் இரட்டையர் ஒருவர் இப்படி தொடங்கினார், புளியந்தோப்பென்னும் புழுதி காடொன்றில் தொழிலாளர் சங்கம் தொடக்கம் என்று அவர் தொடங்கினார். அதை நான் முடிக்கும் போது, கழுத்தொடிய செக்கிழுத்த வீரன் சிறப்பாய் உரை தந்தார். அந்த சிறப்புரை அவர் தான் ஆற்றிருக்கார். கழுத்தொடிய செக்கிழுத்த வீரன் சிறப்பாய் உரை தந்தார், அக்கால சங்கம் அறி என்ற ஈர்த்தடியிலே நான் அதை முடித்தேன். இன்னொரு சுவையான சம்பவத்தை வெண்பாவில் எழுதினோம். அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல, அதுவும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்த தகவல், ஒரு கட்டுரைக்காக வந்த தகவல், வஉசி இங்கே இருந்தபோது வஉசியினுடைய கடைசி மகள் இங்கே பிறந்தாள் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் அதுக்கப்புறம் தேடலை, அவருடைய கூற்றாக நான் எழுதினேன். அவருக்கு வந்து பேரூர்ல வந்து சைவ சித்தாந்த சபையில 40 ஆண்டுகள் இருந்தவர் வஉசி. அதனால பேரூர்ல குடியிருந்த போது பேரூருடைய பட்டீஸ்வரனுடைய கான்செப்ட், அந்த தேவியினுடைய பெயர் பச்சை நாயகி, அந்த பச்சை நாயகியினுடைய நினைவாக தன்னுடைய மகளுக்கு மரகதாம்பிகை என்று பெயர் வைத்ததாக ஒரு தகவல். அது பேரூர்ல இருக்கும்போது அந்த குழந்தை பிறந்ததா என்னங்கிறது ஆய்வுக்கு நான் போகல. அதுக்கு ஒரு வெண்பாவை நான் எழுதினேன், நாங்கள் இருவரும் எழுதினோம். அந்த வெண்பா ஒன்றை படித்து காட்டுகிறேன். பேரூரில் ஆதரவை பெற்றிருந்த வஉசி பேர் வைத்த நன்றி பெருநன்றி என்று ஒருத்தர் தொடங்கினார். நான் அதை முடிக்கும் போது, பேரூரின் பச்சை மகள் பாவலனின் பாசைமிகு பிள்ளையானால் கச்சியப்பர் காலம் கடந்து என்று நான் எழுதினேன். கச்சியப்பர் தான் பேரூர் புராணத்தை எழுதினார். நண்பர்களே,
இன்னொரு சுவையான விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். வ.உ.சி. எழுதின ஒரு வெண்பா இருக்கு. அந்த சிறை கொடுமைகளை அனுபவிச்சுட்டு வாழ்க்கையில் இத்தனை போராட்டங்கள், இந்த போராட்டங்களுக்கெல்லாம் தனக்கு தானே நம்பிக்கை சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு வெண்பாவை வ.உ.சி. எழுதியிருக்கிறார். அந்த வெண்பாவை நான் படித்து காட்டுறேன். அது எதுக்கு பின்னாடி நான் சொல்றேன். என் மனமும் என் உடலும் என் சுகமும் என் நரமும் என் மனையும் என் மகமும் என் பொருளும் என் மனமும் குன்றினும். யார் குன்றேன்? கூற்றுவனே வந்தாலும் வென்றிடுவே காலால் விதித்து அப்படின்னு ஒரு ரூபா அருமையான ஒரு ரூபா எழுதியிருக்கேன். இது என்னன்னு கேட்டா ஒரு ரேர் கோயின்சிடன்ஸ் பாருங்க. வ.உ.சி. பத்தி நான் இங்கிலீஷ்ல ஒரு கட்டுரை எழுதும் போது இந்த வெண்பாவை நான் ஆங்கிலத்திலே நான் எழுதுறேன். திடீர்னு இந்த புத்தகத்தை ஒரு சாப்டர் நகர்த்தி போகும் பார்த்தா அந்த வெண்பாவை சலபதி அவர்களும் மொழிபெயர்க்கிறது. அது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு படிச்சு. அதனால அவருடைய மொழிபெயர்ப்பு என்னுடைய முதல் மொழிபெயர்ப்பை படிச்சுட்டு அப்புறம் அவங்க சொன்னாதான் சிறப்பா இருக்கும். நான் இதை மொழிபெயர்த்தேன். Though I may lose everything, my comfort, home, children, wealth and body, I will not be bowed down. I will overthrow even the God of death. I will overthrow even the God of death, stamping him under my feet. வென்றிடுவே காலால் விதித்து. இது படிச்சு பார்க்கும்போது சலபதி எப்படி மொழிபெயர்த்து பார்க்கும்போது பிரமாதமாக இருந்துச்சு. அவருக்கான நவீன மொழி ஆங்கிலம், அதையே நான் படித்து காட்ட விரும்புகிறேன். அவருடைய மொழியாக்கம் இது. மை மைண்ட், மை பாடி, மை ஹாப்பினஸ். நான் ஒரு கன்ஜெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கேன், டோன் ஆரம்பிச்சிருக்கேன், ஆனால் அவர் ஆரம்பிக்கல. மை மைண்ட், மை பாடி, மை ஹாப்பினஸ், மை கன்விக்ஷன், மை வைஃப், மை சில்ட்ரன், மை வெல்த், even if all were to flounder, I shall not be bowed down. ஒரு வேற்றுமை என்னன்னா நான் I will not be bowed down இருக்கேன். அவர் I shall not be bowed down இருக்காரு. இதுக்கும் ஷாலுக்கும் விஷயத்தை நாம் பிறகு பேசுவோம். Even if death should come, அவர் வ.உ.சி. கூற்றுவனே வந்தாலும் கூற்று திருமூலர் சொல்லும் போது ஒரு இடத்துல கூற்றுவன் கூற்று அவருடைய திருமணம். அப்ப இந்த இடத்துல அவர் கூற்றுவன் கூற்றுவன் என்ற ஒரு அன்மிகுதியை கொடுத்து ஒரு ஆண்பால் கொடுப்பார் மரணத்துக்கு. ஆனால் சலபதி அவர்கள் அந்த காடுங்கிற விஷயத்துக்கே போகல. அவர் எப்படி மொழிபெயர்க்கிறார்? ஈவன் இஃப் டெத், அதோட இருக்கிறார். ஈவன் இஃப் டெத் ஷுட் கம், ஐ ஷால் ஸ்டாம்ப் அப்பான் அண்ட் வான்க்விஷ் ஹிம் என்று அவர் முடிப்பார். நான் கூற்றுவனை காட் ஆஃப் டெத் என்றே நான் மொழிபெயர்த்தேன். அது என்னன்னு தெரியல, கடவுளை யாரு காலில் விதிச்சாலும் சந்தோஷப்படக்கூடிய முதலாக நான் இருந்திருக்கிறோம்னு ஒரு சந்தேகம். அதனால நான் காட் ஆஃப் டெத் என்று நான் முடித்தேன். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் விடைபெறுகிறேன். தேடல் பாருங்க, அவருடைய தேடல் எங்கெங்கெல்லாம் ஒரு இடத்துல அப்படியே நிறுத்திடுச்சு. சுதேசிய கப்பலை முதலில் கட்டியது வ.உ.சி. தானா அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. was SSNC sui generis. இதுதான் முதலா வ.உ.சி. தான் முதலில் சுதேசிய கப்பலை கட்டினாரான்னு சொல்லும்போது சொல்ற நிறைய டாட்டா கட்டியிருக்கிறாங்க, இன்னொரு பார்சி பீப்புள் கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணல. ஒரு இடத்துல சொல்றாரு, தாகூருடைய பிரதர், ரவீந்திரநாத்துடைய தாகூருடைய பிரதர் ஒரு முறை கப்பல் கட்டினாங்க. அத சொல்லும்போது எப்படி அழகா சொல்றாரு, தாகூர் ஒரு புத்தகம் இருக்கு, மை ரெமினிசன்சஸ், என்னுடைய நினைவுகள். அதுல ஒரு சாப்டர்ல அது ஒரு அந்த புத்தகத்தில் தேடி பார்க்கணும், ஏதாவது வ.உ.சி. பத்தி குறிப்பிருக்குமான்னு தேடி போகும்போது தாகூர் தன்னுடைய சகோதரர் கப்பல் கட்டியதை நக்கல் எடுத்து எழுதிய ஒரு பகுதியை கூட விடாமல் அதை எடுத்து அழகா அந்த புத்தகத்தில் போட்டுருக்காரு. அவர் சொல்றாரு, அந்த இடத்துல ஜோதித்ராத்நாத் தாகூர் recalls his brother's shipping venture with a wry humor. அது என்ன ஆச்சுன்னா, அது தாகூர் எழுதும்போது அந்த புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன். ஆனால் இந்த விஷயம் அப்பா எனக்கு ஒட்டுல, இது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது ஒரு செகண்ட் ரெஃபரன்ஸ் என்னுடைய லைப்ரரியில் தூக்கி அந்த புக்கை பார்த்து அதில் எந்த பேஜ் நம்பர்ல இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அந்த பேசேஜ் அப்படியே எழுதணும். தாகூர் சொல்றாரு,
lured by an advertisement in some paper. ஏதோ நியூஸ் பேப்பர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, அதை பார்த்துட்டு ஒரு நாள் இவர் ஜோதிதர்நாத் போயிடுறார். ரவீந்திரநாத் அவருடைய சகோதரர் போய் ஏலம் போடுற இடத்துக்கு போய் அங்க போய் ஒரு கப்பலுடைய பாடி ஹல்க், என்ஜின் கிடையாது, அந்த கேபின்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த கப்பலுடைய பாடி வாங்கிட்டு எத்தனை ரூபாய்க்கு இருந்ததுன்னா 7000 ரூபாய்க்கு வாங்கிட்டு. அது இந்த நூலில் இருக்கிறது. தாகூரும் மை ரெமினிசன்ஸ்ல எழுதியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல அவர் சொல்லும்போது ஒரு 7000 ரூபாய் அந்த காலத்தில் கொடுத்து ஒரு கப்பலுடைய பாடி, வெறும் பாடி வாங்கிட்டு அந்த கப்பலை வச்சு என்ன பண்ணணும்? தன்னுடைய சகோதரன் ஏன் எப்படி நினைத்தான் என்று தாகூர் அந்த இடத்தில் யோசிக்கும் போது அந்த வரியை தாகூர் குறிப்பிடுவார். மை பிரதர் மஸ்ட் ஹேவ் தாட், என்னுடைய சகோதரன் இப்படி நினைத்திருக்க கூடும். நமக்கு இன்னைக்கு செய்தியா இருக்கு நினைக்கிறேன். மை பிரதர் மஸ்ட் ஹேவ் தாட் இட் a great shame. இந்த வெள்ளக்கார ஆட்சியில வாழ்றது இவ்வளவு பெரிய அவமானம் நினைச்சிருக்கோம். My brother must have thought it a great shame that our countrymen should have their tongues and pens going. பேசிட்டும் எழுதிட்டுமே இருக்காங்க. என்னைக்கு வெள்ளக்காரன் எதிர்த்து நம்ம கப்பல் ஓடுறதுன்னு என்னுடைய பிரதர் நினைச்சிட்டு போடுவோம். As pens going, but not a single line of steamers. அதை வாங்கிட்டு அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த கப்பலுக்கு கேபின்ஸ் கட்டுறாங்க. தாகூருடைய பிரதர் வாங்கிய கப்பலுக்கு கேபின்ஸ் கட்டுறாங்க, என்ஜின் கட்டுறாங்க. இதெல்லாம் நடந்து அது லாஸ்ட் ஆயிரு. அப்புறம் அவர் பவர் லூம், பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக வந்து பவர் லூம் நம்ம வைக்கணுங்கிறது தான் அந்த நக்கல் அந்த இடத்துல இருக்குது. பவர் லூம் வைக்கணும்னு நினைச்சேன். நம்ம அந்நிய துணிகளை வந்து புறக்கணித்து விட்டு நம்மளாம் சொந்த துணிகளை தயாரிக்கணும் அப்படின்றது என்ன கோபமோ தெரியல. தாகூருக்கு வந்து அந்த இடத்தில் அவர் சொல்வார், he had also wanted power looms to go, but after all his travail, அதுல போராடி பார்த்து அந்த பவர் லூம்ல என்ன தயாரிச்சாருன்னா only one little country towel, ஒரு கிராமத்து துண்டு தான் அது தயாரிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த லூம் வந்து ஸ்டாப். Now that he wanted Indian steamers to fly, இன்னைக்கு இந்தியாவில் சுதேசி கப்பல்கள் போகணும்னு நினைக்கிறாரு. He bought an empty old hut, வெறும் கப்பல் பாடியை வாங்கிட்டு வந்து, which in due course was filled not only with engines and cabins. engines, cabins, இது மட்டுமே அந்த கப்பலை நிறைக்கவில்லை, but loss and ruin as well. அந்த கப்பல் நஷ்டத்திலும் அழிவுகளிலும் நிறைந்தது என்கின்ற ஒரு பகுதி. இந்த தமாஷான ஒரு பகுதியை கூட அவர் விட்டு வைக்காமல் அங்கிருந்து நமக்காக இதை எடுத்து சென்றிருக்கிறார். இன்னும் ஏகப்பட்ட தகவல்கள் இந்த நூலில் இருக்கின்றன. அது எல்லாத்தையும் நம்ம வந்து பேசிவிட முடியாது. அதனால் இதில் அந்த புள்ளி விவரம் சொன்னார்ல கணக்கு, அந்த புள்ளி விவரத்துக்கு அதில் வந்து இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்க ராஜாஜி ஒரு இளைஞனாக ஒரு வக்கீலாக இருந்தபோது சேலத்தில் 1000 ரூபாய் தந்திருக்கிறார். அவங்க அப்பா வேண்டாம்னு சொல்லி தந்திருக்காருன்னு ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார். அதில் ரொம்ப நான் ஸ்லாகித்த விஷயம், நான் பெருமிதப்பட்ட ஒரு விஷயம், தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய ஓன் சோர்ஸ்ல தன்னுடைய பாக்கெட்ல இருந்து வஉசிக்கு 5000 ரூபாய் வழங்கி இருக்கிறார் என்பது நான் நினைத்து பெருமைப்படக்கூடிய விஷயம். தன்னுடைய சோர்ஸ் மட்டும் இல்லை, இன்றைய அரசியலில் மிகவும் கவனிக்கத்தக்க விஷயமாக இதை நான் கோடிட்டு காட்டுகிறேன். தன்னுடைய சோர்ஸ்ல 5000 ரூபாய் மட்டும் இல்லை, ஈரோட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகளிடமிருந்து இன்னொரு 5000 ரூபாய் வாங்கி தந்திருக்கிறார். ஆனால் அந்த 5000 ரூபாயை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தவர்கள் எல்லாருமே இஸ்லாமிய வணிகர்கள் என்று ரொம்ப அதை மறக்காமல் தோழர்கள் பதிவு செய்திருக்கிறார். அதனால் நண்பர்களே, இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு இந்த நெருக்கடியிலே நான் வந்து காலையில் என்னுடைய நண்பருடைய தாயார் இருந்துவிட்டால் அவர் செல்ல வேண்டியதாக இருந்தது. அதனால தான் நான் தாமதம் வந்தேன். அதற்கான மன்னிப்பையும் உங்களிடத்திலே சொல்லிக்கொண்டு, இந்த நூல் வந்து தமிழில் வரணும்னு கணக்கு அவர்கள் சொன்னார். இந்த நூல் தமிழில் வந்து எங்கேயும் எக்ஸ்பிரஸில் நூற்றுக்கணக்கான கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதினேன். நான் ஆங்கிலம் படித்தவர்கள் மட்டும்தான் அதை பாராட்டினேன். தாய்மொழியில் அது எழுதப்பட்டிருந்தால் எங்கேயோ போயிருக்கு, எத்தனையோ செய்திகள் போயிருக்கும். ஆனால் நான் எழுதிய விடயங்களை ஆங்கிலத்தில் எழுதாமல் தமிழில் எழுதியிருந்தேன் என்றால், ஒருவேளை தினமொழியிலிருந்து தமிழ் எழுதியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன்,
1 வருஷத்துக்கு நான் வேலை கொடுத்துருக்கோம். அது வரைக்கும் நான் ஆனால் அறிஞர் ஆயிரா வேங்கடாச்சலபதி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ரகையா முருகன் அவர்கள், சி.கே. சுப்பிரமணிய முதலியார், அவரை பற்றியே நிறைய கருத்து இருக்கேன். he made ஜானகி கேரி டிவைட் தமிழ் என்கின்ற ஒரு கட்டுரை நான் எழுதுவேன். சி.கே. சுப்பிரமணிய முதலியாரை பற்றியெல்லாம் எக்ஸ்பிரஸ் நான் எழுதினதை அவர் அறிவார். அருமை சகோதரர், என்னுடைய அருமை சகோதரர் தொடர் பாவன் அவர்கள் இருக்கிறார்கள், முருகேசன் அவர்கள் இருக்கிறார்கள். அனைவருக்கும் உங்கள் எல்லாம் சந்தித்ததை மகிழ்ச்சி என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.